அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோடைய ஒரு பார்ட்டு தான் அந்த எஜுகேஷன் சைக்காலஜி அண்டு ஜிகேக்கான அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பண்ணாக்கா இந்த வீடியோ எதுக்காக நான் போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ யாருக்கெல்லாம் பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாமில் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேயில் வரக்கூடிய டோட்டல் 40 கொஷினுக்கு பண்ணாக்கா அபோவ் 35 வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ, ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான், அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அபோவ் 35 அவுட் ஆஃப் 40 மார்க் பெற வேண்டுமா, ஸோ அதுதான் பண்ணாக்கா இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக பண்ணாக்கா எப்படி சிலபஸ் கவர் பண்ணுறோம், ஸோ எந்த பேசிஸில் பண்ணாக்கா கிளாஸ் எடுக்கிறோம், ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணாக்கா எத்தனை வீக் முடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா 4 வீக் கம்ப்ளீட் ஆகிருக்கு நேத்தோட. ஸோ அந்த 4 வீக்ஸில் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸுக்கான வீடியோஸ் ப்ளஸ் பண்ணாக்கா டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் சாம்பிள் கொஷின்ஸ்ன்றதில் மொத்த கொஷினுமே பண்ணாக்கா கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக்கு மட்டும் எல்லா வீடியோஸும் இருக்கும். ப்ளஸ் பண்ணாக்கா எல்லா டெஸ்ட்டு கொஷின் வித் ஆன்சர் எல்லாமே பண்ணாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக் பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் யார் அமௌண்ட்டு பே பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட்டு கொஷின் வித் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஃப்ரீ தான். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் ப்ளஸ் டெஸ்ட்டு கொஷின் வித் அந்த டெஸ்ட்டு கொஷினுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸு. ஸோ அந்த ஃபீஸ் டீட்டெயில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண்ணாக்கா 5th வீக்கான டெஸ்ட் பிளான் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அதையும் உங்களுக்கு பண்ணாக்கா டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பண்ணாக்கா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம இந்த 5th வீக்கில் பண்ணாக்கா டெஸ்ட் பிளானில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 12 தட் மீன் பண்ணாக்கா இன்றைக்கி பண்ணாக்கா யூனிட் 5ல் எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குது இல்லையா, அதில் பண்ணாக்கா யூனிட் 5ல் குரூப் பிஹேவியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, அந்த குரூப் பிஹேவியர் இது என்ன புக்கை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நாகராஜநாத்தில் இந்த குரூப் பிஹேவியர் இருக்கா அப்படின்னாக்கா இருக்கும். ஆனால் பண்ணாக்கா ஒரு பேஜ் தான் இருக்கும் நோட்ஸு. ஆனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா எஸ்கே மங்கலை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா சந்தான மாத்தர் புக்கை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்போ எஸ்கே மங்கல் புக்கை எடுத்தால் என்ன ஆகுனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷாகவே இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, சார் நான் இங்கிலீஷே நான் படித்ததே கிடையாது, நான் இங்கிலீஷில் எனக்கு வருமா அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. சைக்காலஜியில் நீங்கள் பண்ணாக்கா சைக்காலஜி இல்லை 30க்கு பண்ணாக்கா 25 அபோவ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எஸ்கே மங்கல் புக்கை படித்தா மட்டும்தான் வரும். சரிங்களா, அதுலேயும் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் இருக்கும், வீடியோவில் கொடுத்துருவோம். ப்ளஸ் பண்ணாக்கா மெட்டீரியலும் பாயிண்ட்டாக இருக்கும். எந்த இடத்துல கொஷின் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதையும் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். ஸோ அந்த 6 டேஸில் என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதுக்கான டெஸ்ட் பண்ணாக்கா அந்த 7th டே இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அப்போ பண்ணாக்கா இந்த 12/5/2025 யூனிட் 5ல் குரூப் பிஹேவியருடைய பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். 13/5/2025 இதில் பண்ணாக்கா யூனிட் 5 உடைய குரூப் பிஹேவியர் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 2 டேஸில் பண்ணாக்கா இந்த குரூப் பிஹேவியர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இது யூனிட் 5ல் இருக்குது. ஒரு சின்ன வேர்டு தான் இருக்கும். அதுக்காக பண்ணாக்கா சார் இந்த சின்ன வேர்டுக்கு இவ்வளோ படிக்கணுமானா படித்தா தான் வரும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஸ்டார்டிங்லலாம் சைக்காலஜி வெறும் நாகராஜநாதர் புக்கு மட்டும் படிச்சுட்டு போவோம். ஆனால் நமக்கு பண்ணாக்கா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் போட முடியும். ஆனால் இப்போ கொஷின் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னே தெரியலன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல இருந்தெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ அடுத்தது பண்ணாக்கா 14/5/2025 ஸோ இதில் பண்ணாக்கா யூனிட் 5லேருந்து லீடர்ஷிப் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஸோ அந்த லீடர்ஷிப்புக்கான நோட்ஸு ப்ளஸ் பண்ணாக்கா ஜிகேயில் பண்ணாக்கா அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அப்ரிவேஷன் இதுக்கு முன்னாடி எங்கேருந்து எடுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் பண்ணாக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ரிவேஷன்ஸ் கொடுப்போம். இதில் பண்ணாக்கா அப்ரிவேஷன்ஸ் ஒரு 2-3 பார்ட்டாக போகும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா தான் அது ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் 2-3 பார்ட்டாக போகும். ஸோ அடுத்தது பண்ணாக்கா 15/5/2025ல் யூனிட் 3ல் பண்ணாக்கா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த யூனிட் 3ன்றது எதுனாக்கா ஜிகே போர்ஷன். சரிங்களா, அப்போ ஜிகே போர்ஷனில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணுவோம். இது பண்ணாக்கா ஸ்கூல் புக்கில் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஸ்கூல் புக்கிலேருந்து எடுக்கிறது எல்லாமே பண்ணாக்கா தமிழ் மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 இடத்துல இருந்து அதை ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுனால தமிழ் மீடியத்தில் தான் இருக்கும். அடுத்தது பண்ணாக்கா 16/5/2025ல் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு டாபிக் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 1ல் ஓப்பன் ஸ்கூல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கு ப்ளஸ் பண்ணாக்கா ஜிகே
4th வீக்கில் வந்து பார்த்தினாக்கா இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம், பார்ட் 1 பார்த்தோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த ஜிகே. அது ரெண்டும் சேர்த்து ஒரு கிளாஸ் இருக்கும். அடுத்து 17/5/2025ல் 7th யூனிட்லேருந்து எஜுகேஷன் சைக்காலஜியிலிருந்து 7th யூனிட்லேருந்து தாகூர் சாந்தினிகேத்தன். ஸோ இதை பற்றின ஒரு நோட்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த 6 டேஸில் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு எவ்ரி டே வந்து பார்த்தினாக்கா ஜிகே இருக்கும். ஜிகே மீன் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தினாக்கா இன்னிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா தமிழ் மீடியமோ அதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா கையில் எழுதின நோட்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா டைப்பிங் மெட்டீரியலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தினாக்கா நமக்கு கால் பண்ணி கேட்குறது வந்து பார்த்தினாக்கா, சார் தமிழ் தகுதி தேர்வுக்கும் நீங்கள் கவர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்காக வந்து பார்த்தினாக்கா இன்னிலிருந்து வீக்லி வந்து பார்த்தினாக்கா 2 or 3 கிளாஸஸ் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கா கொஷின்ஸ் கவர் ஆகுமானா அதுக்கும் கொஷின் சேர்த்து எடுத்துடுறோம். அதுக்கு வந்து பார்த்தினாக்கா ஃபீஸ் எல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தினாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு மட்டும்தான் வந்து பார்த்தினாக்கா 4,500 rupees. ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா ஃபார் வீக்னா 150 rupees. அதோடைய டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான கிளாஸ் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தினாக்கா கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், இங்கே கொடுத்துருக்கூடிய யூனிட் வைஸ் டாபிக் கிளாஸ் போட்டுருவேன். ப்ளஸ் இது இல்லாமல் டெய்லி வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகும். இது இல்லாமல் வந்து பார்த்தினாக்கா வீக்லி 2 or 3 கிளாஸஸ் உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா தமிழ் தகுதி தேர்வும் கவர் ஆகிடும். சரிங்களா? இது எல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கான ஃபீஸு. ஸோ அந்த ஃபீஸோடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷினுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு எவ்ரிடே கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிளாஸோடைய வீடியோ லிங்க் அனுப்பும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா அன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதுக்கான மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷினுக்கான பிடிஎஃப் மட்டும்தான் இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ இதில் தமிழ் தகுதி தேர்வுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா கொடுத்துருவோம், யார் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. ஸோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மொத்தமாக 4,500 நான் பே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஃபீஸு வந்து பார்த்தினாக்கா இந்த வீக் பேசிஸில் வந்து பார்த்தினாக்கா ஃபீஸே வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கா வீக் பேசிஸ் அப்படின்னாக்கா 150 rupees பர் வீக். சரிங்களா? 150 பே பண்ணால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான அந்த மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்துடும், அந்த வீடியோவுடைய லிங்க் வந்துடும். ப்ளஸ் வந்து அந்த 6 நாள் முடிஞ்சோடனே 7வது நாள் அந்த 6 நாள் என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதிலிருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷினும் வந்துடும். அந்த டெஸ்ட்டு கொஷினை பொறுத்த வரைக்கும் மினிமம் 50 கொஷின்ஸ். அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தினாக்கா எத்தனை கொஷின்னாலும் இருக்கும். இதில் வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட் வீக்கில் நம்ம டோட்டலாக எத்தனை கொஷின் எடுத்தோம் அப்படின்னாக்கா 45 கொஷின்ஸ் தான் எடுத்தோம். செகண்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு 50 கொஷின்ஸ் எடுத்திருப்பேன். தேர்டு வீக் வந்து பார்த்தினாக்கா நம்ம 100 கொஷின் எடுத்தோம். 4th வீக் நேற்று முடிஞ்ச டெஸ்ட்டில் வந்து பார்த்தினாக்கா 71 கொஷின் எடுத்தோம். ஸோ அப்போ அந்த கொஷின் அப்படின்றது அந்த நம்ம எவ்வளோ டாபிக் கவர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஸோ டாபிக்ஸ் அதிகமாக கவர் பண்ணோம் அப்படின்னாக்கா அதிகமான கொஷின்ஸ் வரும். டாபிக்ஸ் கம்மியாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி தான் லிமிட்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா இன்னிலிருந்து டெய்லி வந்து பார்த்தினாக்கா ஒரு 5 கொஷின் நமக்கு வந்து பார்த்தினாக்கா வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். அது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். கொஷின் வித் ஆன்சர் வந்து பார்த்தினாக்கா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலும் யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா கொடுத்துருவேன். ஸோ அதிலிருந்தும் கொஷின்ஸ் கவர் ஆகும். சரிங்களா? அப்போது ஃபார் வீக்காக இருந்தால் நீங்கள் 150 rupees பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸாக இருந்தால் 4,500. அப்போது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வரும். நம்ம சிலபஸ் மொத்தம் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தது வந்து பார்த்தினாக்கா ஒவ்வொரு வீக்குக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினாக்கா இப்போ 4 வீக் முடிச்சிட்டோம். 5th வீக் முடித்த உடனே ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக் சேர்ந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்போ டெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கிட்டீங்க இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்லேருந்து என்ன நம்ம எடுத்தோமோ அதிலிருந்து 75 மார்க் 75 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா டெஸ்ட்டு கொஷின் வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபுல் கோர்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ண தேவையில்லை. யாரெல்லாம் வீக்லி பேசிஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லை வந்து பார்த்தினாக்கா வெறும் டெஸ்ட் கொஷினுக்கு மட்டும் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து பார்த்தினாக்கா அடுத்தது வந்து பார்த்தினாக்கா ஃபுல் கோர்ஸ்னால் 4,500 சொல்லிட்டேன். ஸோ ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபார் வீக் வந்து பார்த்தினாக்கா கிளாஸ் எல்லாம் நான் யூடியூப்லேயே பார்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தினாக்கா வெறும் கொஷின் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா 75 rupees வரும். ஸோ இந்த 75 rupees அப்படின்றது அந்த வீக்குக்காக மட்டும் தான் வரும். இப்போ ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தினாக்கா 150 பே பண்ணுறவங்களும் சரி இல்லை 75 rupees பே பண்ணுறவங்களும் சரி அதுக்கு தனியாக வந்து பார்த்தினாக்கா நீங்கள் பே பண்ணணும். அது அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் பிளான் சொல்கிறேன் முன்னாடி.
ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டிய நம்பர், ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் இங்கேயே ஸ்க்ரீனில் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் அதை ஷேர் பண்ணணும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா நீங்கள் உங்களுடைய நேமு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து பண்ணாக்கா அந்த பர்டிகுலராக அந்த டெஸ்ட்டு பேட்ச் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அந்த குரூப்பில் வந்துடும். சரிங்களா? ஏதாவது நீங்கள் இடையில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முன்னாடி எத்தனை கிளாஸ் மெட்டீரியல் நான் அனுப்பிச்சிருக்கணும் அதை இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ₹150 பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீக் வேணும், ஸோ ஃபஸ்ட் வீக் வேணுமா, செகண்ட் வீக் வேணுமா, தேர்ட் வீக் வேணுமா, ஃபோர்த் வீக் வேணுமா அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ஒரு சிலர் வந்து பண்ணாக்க கண்டினியூஸாக ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு சிலர் ஒரு வீக் மெட்டீரியல் மட்டும் வாங்குறீங்க. ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய டெஸ்ட் பிளானு. ஸோ இந்த டெஸ்ட் பிளானுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கோ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேயில் வந்து பண்ணாக்கா அபோவ் 35 நீங்கள் வாங்குறதுக்கு வந்து பண்ணாக்கா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறத்துக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.